அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாள். நாளை சித்திரை மாதத்துடைய செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாளில் நம்ம முருகனுடைய வழிபாடுகள் நம்ம செஞ்சாலே போதுங்க. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு கந்தன் நமக்கு பறந்து ஓடி வந்துடுவான். அந்த க்ஷணமே நம்மக்கிட்ட வந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நாளை தினத்தில் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 6 முறை சொன்னாலே போதும். நாளை காலையிலேருந்து நாளைக்கு ராத்திரிக்குள்ளே எப்போ உங்களுக்கு பூஜை செய்ய முடியுதோ, தீபங்கள் நீங்கள் ஏற்றுவீங்களோ அந்த நேரத்தில் முருகனை ஆத்மார்த்தமாக நினச்சி இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் 6 தடவை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்ல தேவை கூட இல்லை. மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபட்டாலே போதும். நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதை ஒவ்வொன்றாக முருகப்பெருமானே நமக்கு பார்த்துக்குவார். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகனுடைய ஒரு பதிவு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் யார் ஒருத்தங்க மனசுருகி உள்ள முருகி முருகப்பெருமானை நினச்சி முருகான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டாலே போதுங்க. அந்த கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய தெய்வமாக தான் முருகப்பெருமான் இருக்கார். இது நம்முடைய முருக பக்தர்கள் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். ஏன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இதை நம்ம அனுபவபூர்வமாகவே கண்டிப்பாக நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஏன்னா முருகனை வந்து வழிபடுறவங்களுக்கு அந்த முருகனுடைய செவ்வாய்க்கிழமையில், கிருத்திகை நட்சத்திரத்தில், விசாகம் நட்சத்திரத்தில், வேறு ஏதாவது ஒரு விசேஷ நாட்களில் அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் முருகன் வந்து நமக்கு வந்து அருள் புரிஞ்சிட்டே இருப்பார். அதனால தான் முருகனுடைய வழிபாடுகள் பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய கர்மாக்கள், எவ்வளோ ஒரு விஷயங்கள் நமக்கு தேவை, வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது வந்து கல் மாதிரி பெருசாக இருக்குது, மலை மாதிரி பெருசாக இருந்தால் கூட அது கரைந்து போகணுன்னா முருகனை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு நாளை வந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள். ஏன்னா எப்பயுமே இது மாதிரி கிழமைகளும் அவருடைய நட்சத்திரம் திதி இப்படிலாம் சேர்ந்து வந்ததுன்னா அந்த நாள் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு அதிக அளவில் கண்டிப்பாக பலன் கிடைக்குங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகள் பூர்த்தி அடையணும், நமக்கு ஒரு விஷயங்கள் நடக்கணும், ஒரு காரியங்கள் கைகூடணும் அப்படிங்கிறவங்க நிச்சயமாக நாளைக்கு இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதும். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் பலவிதமான மந்திர உச்சாரணம் இருக்குது. ஏன்னா நம்ம அந்த தெய்வத்தை முழு மனசாக நினச்சி அந்த ஒரு மந்திரத்தை சொன்னாதான் அந்த மந்திரத்தினால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் ஒவ்வொரு மந்திரத்தை வச்சு நம்ம வழிபடுவோம். ஆனால் இப்போ பார்க்க போகின்ற நீங்கள் மந்திரங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் நம்ம அதாவது ஒரு விஷயத்துக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி மந்திரங்கள் கூட இருக்குது. இப்போ சொந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது, அப்படி நிறைய முருகனுக்கே பலவிதமான மந்திரங்கள் இருக்குது பாருங்கள். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே முருகப்பெருமான் கொடுப்பார்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு என்ன வேணுமோ, என்னெல்லாம் உங்களுக்கு கோரிக்கையோ, ஒரு கோரிக்கை 2 கோரிக்கை இல்லை, ஒரு குடும்பத்துக்கு பலவித விஷயங்கள் இருக்குது. சொந்த வீடு கட்டணும், திருமணம் நடக்கணும், நமக்கு நல்ல வேலை கிடைக்கணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும், பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், அப்படி ஒவ்வொருத்தருக்கான பிரச்சனைகள் தேவைகள் தேடல்கள் நமக்கு நிறைய இருக்கும் பாருங்கள். அப்படி எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, ஆத்மார்த்தமாக நாளைய தினம் நம்ம வேண்டி இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும். முருகப்பெருமான் அந்த எல்லா பிரச்சனையும் தீர்ப்பதற்கு கண்டிப்பாக ஓடி வருவார். அதனால் நீங்கள் இப்போ இந்த ஒரு மந்திரத்தை எப்போ சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்போம். அப்படி உங்களுக்கு விரதங்கள் இருக்க முடிஞ்சவங்க தாராளமாக இருந்து அப்படி சொல்லலாம். அப்படி இல்லாதவங்க நம்ம காலையில் குளிச்சுட்டு வருவோம் பார்த்தீங்களா, குளிச்சுட்டு வந்தவுடனே வெறும் வயிற்றோடு இந்த ஒரு மந்திரத்தை சொல்கிறதுங்கிறது விசேஷம். பதிவை தாமதமாக பார்த்தோம், இல்லாட்டி பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் குளிக்க முடியும் அப்படிங்கிறவங்க அதெல்லாம் எப்போ நீங்கள் குளிச்சுட்டு வரீங்களோ அப்போ சுவாமி ரூமில் ஒரு பூஜையில் ஒரு விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் மந்திரத்தை சொல்லலாம், இல்லாட்டி வெறும் வயிற்றில் சொல்லலாம். அப்படி உங்களால் எப்போ முடியுதோ, இல்லாட்டி நாளைக்கு நைட்டு கூட சொல்லலாம். அப்படி இந்த நாளைக்கு இந்த ராத்திரி அந்த கிருத்திகை நமக்கு முடியறதுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ பூஜை அறையில் தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். உங்கள் கையில் இப்போ வேல் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து வேல் வச்சுட்டு கையில் வச்சுட்டு கூட நீங்கள் மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லாதவங்க கையில் ஏதாவது புஷ்பத்தை வச்சுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம்
ஓம் சௌம் சரவண பவ. ஓம் சௌம் சரவண பவ. அடுத்த மந்திரம் ஓம் சௌம் வேலும் மயிலும் துணை. ஓம் சௌம் வேலும் மயிலும் துணை. இந்த 2 மந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நாளைக்கு ஒரு 6 முறை செவ்வாய்க்கிழமை எப்போல்லாம் நீங்கள் முருகனுடைய வழிபாடுகள் நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, முருகனுக்கான எந்த விசேஷ நாட்கள் வந்தாலும் சரி, இந்த 2 மந்திரத்தை மட்டுமே நீங்கள் 6 முறை நீங்கள், ஏன்னா முருகனுக்கு ஆறுமுக பெருமான், ஆறுமுக கடவுள் நம்ம சொல்கிறோம். அப்படி நம்ம அதனால தான் 6 முறை நம்ம சொல்லி அந்த மந்திரத்தை சொல்கிறோம். 6 முறை சொல்லி நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டி பாருங்கள். நீங்கள் கேட்கவே தேவையில்லைங்க. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனையோ, உங்களுக்கு என்ன தேவையோ, அது எல்லாமே முருகனுடைய அருளாலே கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருவார். இப்போ நாளைக்கு நிறைய பேர் செவ்வாய்க்கிழமைங்கிறப்ப நம்ம விசேஷமாக வெற்றிலை தீபம் போடுவோம், இல்லாட்டி வேறு ஏதாவது விசேஷமான தீபங்கள் போடுவாங்க. அப்படி உங்களுக்கு என்ன தீபங்கள் உங்களால் முடியுதோ பண்ணலாம். அப்படி இல்லாட்டி சின்னதான ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றிட்டு முருகனை ஆத்மார்த்தமாக நினச்சிட்டு, முருகன் படங்கள் இருந்தால் அதற்கு பூ, குறிப்பாக செவ்வரளி பூ, சிகப்பு கலரில் என்ன பூக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, செவ்வரளி, ரோஸு, இல்லை செம்பருத்தி பூ ரொம்ப விசேஷம். அப்படி எந்த பூ உங்ககிட்ட அவைலபிள் இருக்கோ, அப்படி இல்லைம்மா நமக்கு ஜவ்வந்தி தான் வேறு பூ தான் இருக்குன்னா எந்தவாக இருந்தாலும் பரவாயில்ல, வாசனையான எந்த பூக்கள் உங்கள்கிட்ட இருக்கோ அந்த பூவை மட்டும் சுவாமிக்கு வச்சு ஆத்மார்த்தமாக நீங்கள் வச்சுட்டு, உங்கள்கிட்ட என்ன நிவேதனம் இருக்கோ, 2 கல்கண்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பழம் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி ஒரு டம்ளரில் தண்ணி மட்டுமாச்சும் வச்சுட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் 6 முறை நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். வாழ்க்கையில் எப்பயுமே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முருகனை மட்டுமே நீங்கள் ரொம்ப கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் நிறைய பேர் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு, நம்முடைய கணவர் கெட்ட பழக்கத்திலேருந்து மாறி வர்றதற்கு, அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க. அப்போ எல்லாம் நாங்கள் சொல்கிற ஒரே பதில் தான், முருகனை மட்டுமே நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நமக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய, நம்முடைய கர்மாக்களை கரைக்கக்கூடிய ஒரே தெய்வம் நமக்கு முருகப்பெருமான் தான். அதனால தான் முருகனுடைய இது மாதிரியான விசேஷமான நாட்களில் இந்த விசேஷமான மந்திரங்களை நீங்கள் சொல்லி பாருங்கள். வாழ்க்கையில் என்றைக்குமே நல்ல நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே முருகன் அருளாலே நடக்குங்க. நிச்சயம் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. நமக்கு இது மாதிரி செவ்வாய்க்கிழமையும் முருகனுக்கான அந்த நட்சத்திரம் திதி நாள்லாம் வருதுங்கிறது ரொம்ப ரேர் காம்பினேஷனாக தான் வரும். அதனால் கண்டிப்பாக இதை நல்ல சரியான முறையில் பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டுதல்களை மட்டும் முருகன் கிட்ட வச்சு பாருங்கள். நிச்சயமாக முருகன் அருளாலே எல்லாமே நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ, இல்லாட்டி முருகனுக்கு உங்களுக்கு என்ன மந்திரங்கள், ஒருவரி மந்திரங்கள் தெரியுமோ அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் பதிவிடுங்க. பார்க்குற மற்றவங்களுக்கும் நிச்சயமாக அது நல்ல ஒரு உந்துதலாக, ஒரு தூண்டுகோலாக இருக்குங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.